வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் மற்றும் மொமெண்ட்ஸ் வித் ஏகே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாடுமே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹை கிளாஸான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா, காரியில் 6 பல்லில் 2ஆம் நேயத்தில் ஒரு கிர்கிராஸ் மாடு, அருமையான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. மடியாம்பூர்ஸு டாப் கிளாஸுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களே தெரியும், நான் சொல்ல தேவையில்லைங்க. மாடு சரியான ஒரு பேக் வெயிட்டில் ரெட்டவெரி மடியில் அருமையான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. பால் இந்தியத்தே பார்த்தீங்கன்னா ஒரு 22 லிட்டருக்கு மேலே ஒரு 24 லிட்டர் வரை கறக்கக்கூடிய நல்ல ஒரு பயங்கரமான பெரிய மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. மாடு மடியாம்பூர்ஸில் தெளிவாக இருக்குங்க. தோல் ஷைனிங், அருமையான தோல் ஷைனிங்கில் காம்புமே நீங்கள் காம்பு வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியலைங்க. பூங்கமான மாடுங்க. நீங்கள் காம்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. ஒரு தெளிவான பெருங்கூட்டான ஒரு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. மாடு கண்டிப்பாக ஒரு 22 லிட்டருக்கு மேலே ஒரு 24 லிட்டர் வரை கறக்கக்கூடிய நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு வால் தொகையில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 4 பல்லில் ஒரு செனக்கிடேரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. 4 பல்லில் நல்ல ஒரு பெருங்கூட்டான கிடேரி. முகலட்சணம் மடியாம்பூர்ஸில் பார்த்திங்கன்னா மாடு பயங்கரமாக இருக்குங்க. அதாவது அதே வால் தொகையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான வால் தொகையில் எல்லாத்துக்கும் பிடிச்ச கலரில் நல்ல மடியாம்பூர்ஸில் அருமையான குணத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. மூஞ்சி பாருங்க எவ்வளோ ஒரு அழகான மூஞ்சின்னு. அதே மாதிரி மாடும் லென்த்து நல்ல ஒரு பயங்கரமான லென்த்தில். கிடேரி வேணும், நல்ல பெருங்கூட்டாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அருமையான கிடேரி அந்த கிடேரி அமையுங்க. பாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய ஒரு தெளிவான கிடேரி 4 பல்லில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. கிடேரி சுழி சுத்தமான கிடேரி, எந்த ஒரு தப்பும் இல்லாத நல்ல ஒரு தெளிவான கிடேரி, நம்ம காட்டு கிடேரிங்க. நல்ல ஒரு பேக் வெயிட்டில், நல்ல ஹைட் வெயிட்டில், நல்ல லென்த்தில் கிடேரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. கிடேரியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி கலரும் நல்ல ஒரு அருமையான கலரில் ஹெவி சைஸில் ஒரு கிடேரி, அதுவும் 4 பல்லில் கிடேரி பார்த்தா ஒரு 6 பல் சேர்ந்த மாடு மாதிரி தெரியுங்க. 4 பல்லு தான் போட்டிருக்குதுங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு முகலட்சணத்தில் கலரில் நம்ம எந்த ஒரு கிடேரியில் இதுதான் குறைன்னு எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தெளிவான கிடேரியாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. நாலும் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி தனித்தனியாக நல்லா கேப் விட்டு ஒரு அருமையான மடியாம்பூர்ஸில் சுழி சுத்தமான கிடேரி. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. அதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டி கொடுத்துர்லாமுங்க. அடுத்து பார்க்க போகிற மாடுன்னு பார்த்தீங்கன்னா செவலை மாடுங்க. கன்று போட்டு 2 நாளே ஆகக்கூடிய ஒரு தெளிவான செவலை மாட்டோட விற்பனை பதிவு தானுங்க. மாடு இந்த ஈத்து பார்த்தீங்கன்னா கன்று போட்டிருக்கிறது இது 3வது ஈத்துங்க. பால் பார்த்திங்கன்னா ஒரு 18 லிட்டர் கறக்கக்கூடிய நல்ல ஒரு தெளிவான சந்தன பிள்ளையில் நல்ல ஃபேட் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சுறுசுறுப்பான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. அதேமாதிரி குணம்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான குணமான மாடுங்க. குணத்தில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தெளிவான குணமான மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கக்கூடிய ஒரு தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இதோட கன்றுன்னு பார்த்தீங்கன்னா கன்று காலங்கன்றுங்க. மடியாம்பூர்ஸும் அதே மாதிரி தான். இந்த 3 மாடுமே நம்ம மடியாம்பூர்ஸில் இந்த மாட்டை வாங்கலாமா அந்த மாட்டை வாங்கலாமான்னு தான் இருக்குங்க. நம்ம எப்போவுமே மாடுகள் அந்த மாதிரி மாடுகள் மட்டும்தான் வாங்குவோங்க. நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு அருமையான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டைரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க. வேறு எதுவும் டீட்டெயில் வேணுன்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.